கிளம்பிட்டியா எப்படி? நீ எப்போ வரீங்க? டேய் கிளம்பிட்டேன்டா. சரிடா, நீங்க போன வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா எப்படி? அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம்டா. பழைய கிளைண்ட்டு தான் நீ பேசணும், வந்து கொஞ்சம் சைன் வேற பண்ண வேண்டிய இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், வாடா. சரிடா, ஆபீஸ் ஓப்பனிங்க்கு யாரும் கூப்பிட போறியா எப்படி? அதெல்லாம் நான் ஒன்றும் முடிவு பண்ணலடா. அதெல்லாம் அங்க வந்து பாத்துக்கலாம், விடு. சரி சரி, விடு மச்சான், பாத்துக்கலாம். சரிடா, போன வை, ஈவினிங்குள்ள வந்துருவேனா. அப்பா, அம்மாவை எங்க? என்னடா அர்ஜுன், கிளம்பிட்டியா? உங்க அம்மா அங்கதான் கிச்சன்ல இருந்தா, அங்க இல்லையா? பாத்தியா அவள? கிளம்பிட்டேன்ப்பா. அதான் அம்மா கிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மா. செடி மல்லிகா, எங்க இருக்க? உள்ள கூப்பிடுதான் பாருங்க, வா. ஏன் இப்ப என்ன ஆயிட்டு? எதுக்கு காலையில கூப்பிட்டு இருக்கேரு? ஏன் உனக்கு நான் கூப்பிட்டேன் தான் காது கிடைச்சோ? அர்ஜுன் கூப்பிட்டாமல உன்ன, கூப்பிட்டுதான் பாரு, என்னன்னு கேள அவங்கிட்ட. என்னடா அர்ஜுன் காலையில பரப்பிட்டு இருக்க? எங்க போற? என்னம்மா எல்லாம் மறந்துட்டீங்களா? எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. நல்லா மறந்தாடா உங்க அம்மாக்காரி. நல்ல நடிப்பா, நடிப்புக்காரி. தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிப்பாடா எல்லாமே. யோ, நீ உமர் வாயை மூடிட்டு இரியா, நானும் என் பிள்ளையும் பேசிக்கிடுவோம். என்னடா அர்ஜுன் எங்க கிளம்பிட்ட? அம்மா நல்லா பண்றீங்கம்மா, எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுறீங்களே. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆபீஸ் ஓபனிங் பண்ண போறேன். வர முடிஞ்சா வாங்க, கூப்பிடுவேன். ஆமா, இவன் தொழில் ஆரம்பிச்சுதான் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறான். இப்போ ஆபீஸ் ஓபன் பண்ண போறானா? டா அர்ஜுன், அம்மா சொல்றது இப்பமாவது கேளுடா. நீ தேவையில்லாம எதுக்கு ஆபீஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல கஷ்டப்படணும்டா நீ? டை, அம்மா சொல்றத மாதிரி மித்ராவை கல்யாணம் முடியடா. நமக்கு இருக்க சொத்து போதும். அதே மாதிரி மித்ரா வேற கல்யாணம் முடிச்சா அவ சொத்து இருக்கு. அதே தலைமுறை இருந்து வாழலாம்டா. தேவையில்லாம எதுக்குடா நீ கஷ்டப்படணுங்க? அம்மா, எனக்கு எது பிடிக்காதோ நீங்க அதையே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாமா, விடுங்க. அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. எடி மல்லிகா, நீ பேசுனதெல்லாம் போதும், கொஞ்சம் நிப்பாட்டு. நான் இப்ப அப்படி என்னைய தப்பா சொல்லிட்டேன்? ஏன் உன் பிள்ளை பத்தி உனக்கு தெரியாதோ? தெரியும், தெரியாமையா இருக்கு. எதுக்கு அவன் வெளியில போய் கஷ்டப்படணும்? அதுக்குதான் நான் சொல்லுதே அவனை. போதும், பிள்ளை மேல ரொம்பதான் அக்கறை. அவன் மேல பாசம் இருந்தாதான் அவன் மனசு புரிஞ்சு நடந்துக்கிடுவே நீ. நீர் பாத்தீரோ எனக்கு அவன் மேல பாசம் இல்லன்ட்டு. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க போறீங்களா இல்லையா? அப்பா, நான் கிளம்புறேன். ஏன்டா அர்ஜுன், நாங்க சொல்லுறது எதுவுமே நீ கேட்க கூடாதுன்னு இருக்க, அப்படிதானே? அவ கிடக்கடா அர்ஜுன், விடுடா. அவளெல்லாம் ஒரு ஆளா நினைக்காத. நீ ஆசைப்பட்டதை செய்யடா. நீர் இப்படியே இரும். அவ என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு ஒரு நாள் அவன் என் பேச்ச கேட்க மாட்டான். யாரும் எங்கேயும் போயிட்டு வாங்க, நான் எல்லாம் எங்கேயும் கூப்பிட்டா வர மாட்டேன், என்னமோ பண்ணுங்க. அம்மா, அவ கிடக்கா, விடுடா. அவளையும் கூப்பிடுத, போனா போறா அவ. சரிடா, நீ ஆசைப்பட்டு ஏதோ செய்யணும்னு நினைக்க, நல்லபடியா செஞ்சு முடிடா எல்லாத்தையும். பக்கத்துல அத்தை இருக்கா, அத்தையும் கூப்பிட்டுக்கோ. மஞ்சு வீட்டுக்கும் கூப்பிடுடா. அப்பா வர முடிஞ்சா வரேன்டா. சரிப்பா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். முடிஞ்சா வாங்கப்பா நீங்களாவது. சரி சரி, முடிஞ்சா வரேன்டா. சரிடா, நீ பார்த்து போயிட்டு வாடா. சரிப்பா, எப்படியாச்சும் வாங்க. தாத்தாவை முடிஞ்சா கூட்டு வாங்கப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஏமா லட்சுமி. இது வரேங்க. என்னம்மா, பிள்ளைங்களெல்லாம் ஆளே காணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை ஏன் கேக்கீங்க? பிள்ளைங்களுக்கு அங்க உள்ள தண்ணி பிடிக்கலன்னு நினைக்குங்க. இங்க வந்தோன்னு காய்ச்சல் வந்துட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எந்திக்க கூட செய்யறாங்க. அப்படியா? ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கூட்டு போயிட்டு வரலாம்லாமா? போனுங்க, ஊசி போட்டு வரணும். தூங்கிட்டு இருக்காங்களா, எந்திக்கட்டும். எந்திரிச்சப்பறம் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. பிள்ளைங்க எந்திரிச்சப்பறம் கூட்டு போயிட்டு வா. சரி, எப்படி கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? அதுக்கெல்லாம் என்ன குறை? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. நீங்க இல்லாத ஒரு குறை தான். நீங்களும் வந்திருக்கலாம் எங்க கூட. சரி, ஒரு நாள் போகலாம் போகலாம். சரி, உங்க அப்பா எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா மாமா? அதெல்லாம் நல்லா இருக்காங்கங்க. அப்பா அப்பா தான் உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. மறுமோனி கூட்டு வந்திருக்கலாம்லாமா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணனும் தான் கேட்டான். எனக்கு ஊருக்கு வரணும்னு நினைச்சாலே உங்க அண்ணன் பொண்டாட்டி பேசுனேதாம்மா ஞாபகம் வருது. எனக்கு அங்க போகவே பிடிக்கல. பழுக்கட்டாயமா இப்ப என்ன பண்ண, நீ மூஞ்சி தூக்கிட்டு இருந்தியே, போயிட்டு வரேன்னு சொன்னியே தான் நான் அனுப்பி விட்டேன். இல்லைன்னா நான் உன்னை விட்டுருக்க கூட மாட்டேன், தெரியுமா? சரி லட்சுமி, உங்க அண்ணன் பொண்டாட்டி எப்படி பேசுனா உங்ககிட்ட? நல்லா பேசுனாலா? உன்னை நல்லா கவனிச்சாலாமா? அவங்க வீட்டுக்கெல்லாம் போனியா? அப்படி போனேன் போகாமையே இருப்பேன். அப்பா வீட்டில் தாங்க நான் இருந்தேன். அண்ணன் வீட்டுக்குள்ள நான் போகல அவ்வளவா. அப்பப்போ போயிட்டு வருவேன். ஏம்மா, உன் அண்ணன் பொண்டாட்டி இன்னும் அப்படிதான் இருக்காளா, மாறாம? யாரு எப்படி இருந்தா என்ன, அவங்க நம்மளை கவனிப்பாங்கன்ட்டா நம்ம போனோம். அண்ணன் கூப்பிட்டா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அவங்க பார்த்தா பார்க்காங்க, பார்க்கட்டா போறாங்க. உன் அன்னிக்காரி குணம் அறிஞ்சுதானே நான் உன்னை இத்தனை வருஷம் விடாம இருந்தேன். என்னத்த சொல்ல, நீ தான் உங்க அப்பாவை போய் பார்க்கணும்னுட்ட. அதுக்காண்டி மாமாக்காண்டி தான் உன்னை அனுப்பி விட்டேன். இல்லைன்னா இது கூட விட்டுருக்க மாட்டேன். சரிங்க, விடுங்க. இனிமே அதை பேசி என்னத்துக்கு? அதான் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தாச்சு. இனிமே அவங்கள பத்தி பேசி என்ன ஆக போகுது? விடுங்க. இனிமே அங்க போகணும் வைக்கணும்லாம் ஆசைப்படாதீங்கம்மா. மதிக்காதவங்க வீட்டுக்கு போக கூடாது. சரி சரி, விடுங்க. போயிட்டு வந்தாச்சு. சரி சரி, விடுங்களாவா. லட்சுமி, நான் உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாட்டி போயிட்டு வந்தது போதும்.
இனிமேல அங்க போகணும் வைக்கணும்ல ஆசைப்படாதீங்க. உன் அண்ணன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உங்க அண்ணனும் ஒரு காரணம் தெரியுமா? ஆரம்பத்திலேயே பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டான். உங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்க அன்னிக்காரி பேசிட்டே இருப்பா, அப்பமெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு அவ பேசுனத கேட்டப்ப கோவம் வரும்போது அப்பதான் உங்க அண்ணனுக்கு கோவம் கொத்துக்கிட்டு வரும். அதண்டி அமைதியா இருந்து பாத்துக்கிட்டே இருப்பான். எங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்லாங்க. அதுக்குதான் நம்ம எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோமே. நம்ம மட்டுமே அனுசரிச்சு போகணும்னு இல்ல. லட்சுமி, முகத்தை இப்படி வைக்காத. நான் சொல்றதை கேளு. இனிமே அங்க போகணும் வைக்கணும்ல ஆசைப்படாத. உங்க அப்பா பாக்கணுமா, நம்ம வீட்டுக்கு கூட்டு வா. இங்க வச்சுனாலும் பாரு. பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இனிமே அங்க போகணும் கூப்பிட்டு போகணும் வைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படாத. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். என் பேச்ச நீ கேப்பன்னு நான் நம்புறேன். ஐயோ, என்ன இவங்க வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க. நம்ம தான் இடையில கிடந்து மாட்டி தவிக்க வேண்டியதா இருக்கு. டேய் நவீன், போன இடத்துல வசமா மாட்டிக்கிட்ட போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா உன்கிட்ட அப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ நடிக்காதடா. ஆ, அப்படி ஒண்ணும் இல்லையே. சும்மா இருடா, நீ வேற. டாய், நானும் இருக்கேன்டா. என்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. என்னடா நடந்துச்சு? டாஷ்வின், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. நீ வேற ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? டாய், இப்ப 2 பேரும் நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? டேய் வினோ, நீ ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லடா. டாய், அப்ப யாராச்சும் ஏதாவது சொல்லுங்கடா. அப்படி என்னடா நடந்துச்சு? டாஷ்வின், நீ இப்ப வாயை மூட போறியா இல்லையா? அவன் கிடக்கான், நீ சொல்லுடா. அதை ஏன்டா கேட்க? எப்போதும் அணுவை பார்க்க போற மாதிரி போயிட்டு மாப்பிள்ள தோரணைய போன வேகம் காணாது. வரும்போது நாய்கிட்ட கடிப்பட்டு வந்தான்டா. டாஷ்வின், அப்படியாடா? உண்மையாவா? ஆமாடா, எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. அண்ணாதானே இருக்கான், அவன்கிட்ட கேட்டு பாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதே நான் தான் அவனை. டாய், நீ இப்ப வாயை மூட போறியா இல்லையா? உன்னை எட்டிட்டு மிதிச்சிரும் பாத்துக்கோ. டாய் நவீன், நாய்க்குடி ரொம்ப பலமாடா. சும்மா இருங்கடா 2 பேரும். நான் மறக்கணும்னு நினைச்சா கூட அதை நீங்க மறக்க விட மாட்டீங்க போல. டேய் நவீன், நீ நாய்க்கடி வாங்கிலாம் பார்க்க போறது சரிதான்டா. நாளைக்கு அவ அப்பா கட்டி கொடுப்பாரடா அணுவ. பெரிய இடம்லாம் அதெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குடா. கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைக்கேன். பாப்போம். அப்படி இல்லையா தூக்கிற வேண்டியதான் அணுவ. டாய், என்னடா நீ இப்படி பேசுற? பிறகு லவ் பண்ணிட்டு பாதியில விட்டுட்டாடா போக முடியும்? டாய் நவீன், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. நீ சொல்லுத மாதிரி அணுலா இருப்பாளாடா. நீ கூப்பிட்டா வருவா? டாய், இந்த பிளானை போட்டு கொடுத்தது அணுதான்டா. சரிடா, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். டாய், கரெக்டா நம்ம பேசி முடிக்கும் அர்ஜுன் வந்துட்டான் பாரு. டா அர்ஜுன், இங்க வாடா. டாய், என்ன ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்கீங்க? அது என்ன, வேற ஒண்ணும் இல்லடா. எல்லாம் நம்ம நவீன் பார்த்த வேலை தான். 2 நாள் தான் ஊர்ல இல்ல, என்னெல்லாம் நடந்திருக்குடா. நாய்க்கடி வாங்கினாலும் அவன் நினைச்சதை செஞ்சுட்டு வந்துட்டான் பாத்தியாடா. டாய், நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போயிட்டு இனிமே எதுக்குடா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்கடா. டாஷ்வின், வினோ, 2 பேரும் நான் கொடுத்த வேலையை எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க? டா அர்ஜுன், அது ஓரளவுக்கு எல்லாம் ஓகே ஆயிட்டுடா. இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணணும்டா. அவ்வளவுதான், வேற எல்லாம் முடிஞ்சிட்டு. சரிடா, ஓகே, நான் உங்களை மீட் பண்ணும்போது சைன் பண்ணிருந்தேன். டே அர்ஜுன், நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண 2-3 ஆஃபர் வந்திருக்கு. என்னடா பண்ண? இல்லடா, அது இருக்க ப்ராஜெக்ட் முடிப்போம். அதுக்கப்புறம் டீல் வைக்கவா என்னன்னு யோசிக்கலாம்டா. டே அர்ஜுன், உன்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. என்னடா பேர் வைக்க போற ஆபீஸ்க்கு? டாய், புதுசா என்னடா இருக்கு? ஏற்கனவே நம்ம பேசின பேரு தானே. டாய், உனக்கு இப்பவுமே எல்லாம் தெரிஞ்சாகணுமோ? ஆபீஸ் டிசைனிங் பண்ணது நம்ம அஸ்வின் தானே. நாளைக்கு பாருடா, எல்லாம் இப்பவுமே கேட்பான். டா அர்ஜுன், ஆபீஸ் ஓபன் பண்ண யாரையும் கூப்பிட்டுருக்கியாடா? கூப்பிட்டுருக்கேன்டா. விருப்பம் இருந்தா வருவாங்க. அத்தை வீட்டுக்கும் மஞ்சு வீட்டுக்கு மட்டும் போகணும்டா கூப்பிடுறதுக்கு. வேற யாரோ கூப்பிட. டா அர்ஜுன், என்ன அத்தை வீட்டுக்கு போறியா? ஆமாடா. இப்ப என்ன, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இருங்கடா. சரிடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். சரிடா, நீ போயிட்டு வா. அத்தை, அத்தை. யாரு? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அர்ஜுன், நீயா? வாமா. எப்போ வந்த ஊர்ல இருந்து? உட்காருமா, வா. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அப்படியா? சரிம்மா, வா உட்கார்ந்து பேசுமா. நின்னுட்டே நிக்கே வந்து. சரித்த, வரேன். வேற யாரும் இல்லையா அத்தை வீட்டுல? சரி வாமா, நீ ஃபர்ஸ்ட் உட்கார் வந்து, அதுக்கப்புறம் சொல்லுதேன். வா. சரித்த, மாமாவை எங்க? ஷாலினி அண்ணன் எங்க போயிட்டாங்க? மாமா இப்போ வரண்டிய நேரம் தான்ப்பா. பிள்ளைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. காய்ச்சலா அவங்க 2 பேருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்து தண்ணி பிடிக்கலப்பா, படுத்திருக்காங்க. எந்திரிச்சிருப்பா, அப்படியே இன்னும் கூப்பிடுதேன் அவங்கள. அப்படியே அத்தை, காய்ச்சலா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போனீங்களா அத்தை? அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சும்மா. பேசிக்கிட்டே இருக்கியே, இருமா குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லத்த, அதெல்லாம் வேண்டாம் த. இப்பதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரோம் த. வேண்டாம் த. அம்மா, இங்க வாங்களே ஒரு நிமிஷம். ஏண்டி ஷாலினி, எதுக்கு? அம்மா இங்க வாங்களேம்மா. நீங்க வா ஷாலினி. இங்க யாரு வந்திருக்கா பாரு. அப்படி யாரு வந்திருக்கா? அர்ஜுனத்தா, நீங்களா? நானும் வேற யாரோ நினைச்சேன். எப்பதான் வந்தீங்க ஊர்ல இருந்து? நானே தான், காலையில தாமா வந்தேன். ஏடி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? அக்கால எங்கடி?
ஏம்மா அவ ஊசி போட்டு வந்ததுலேருந்து தூக்கம் தாமா நடக்கு, எந்திக்கவே மாட்டேக்காம்மா. நானும் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டேன், தூங்கிட்டே இருக்கா. சரி பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிச்சிச்சு, சரி தூங்கட்டும் அவ. ச்சே, இவ்வளவு தூரம் வந்து யாழினி முகத்தை பார்க்க முடியாம போயிட்டு. அர்ஜுன், 2 பிள்ளைங்களுக்கு நல்ல காய்ச்சல்மா, அதான் அவ தூங்கிட்டு இருக்கா எந்திக்காம. பரவாயில்ல இருக்கட்டும். லட்சுமி, யாரு வந்திருக்கா வீட்டுக்கு? யாரு இது? ஏங்க, நம்ம அர்ஜுனுங்க, அருணமாவே. மாமா. அர்ஜுனத்தான், எதுக்கு எந்திரிச்சு நிக்கீங்க? எங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, இருங்க அத்தா நீங்க. ஷாலினி, நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? மாமா. அப்பா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏங்க? ஷாலினி, நீ இப்ப வாயை மூடிட்டு உள்ள போறியா இல்லையா? சரி போங்க, நான் போறேன். அர்ஜுன், ஏம்மா அங்க பாரு. அத்தை. அர்ஜுன், நீ எதுவும் நினைக்காதம்மா மனசுல. மாமா வேலை டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, அதான் அப்படி போறாங்கம்மா. இல்லத்த, நான் அது ஒண்ணு நினைக்கல. சரித்த, நான் கிளம்புறேன். வந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா, அப்படியே போறேங்கியே, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயம்மா. இல்லத்த, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரியத்த, ஆபீஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்சா வாங்கத்த. சரிம்மா, முடிஞ்சா வரேன் அத்தை. சரியத்த, நான் கிளம்புறேன். மாமா. அட, வராதவங்க வந்திருக்கீங்க, வாங்க மருமோனே. மஞ்சு எங்க? வாங்க, இருந்து பேசுங்க. ஏன் நின்னுட்டே நிக்கீங்க? இல்ல, இருக்கட்டும். மஞ்சு இருக்கால, அவளை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இருங்க ஐயா, இந்த கூப்பிடுறேன். ஏம்மா மித்ரா, இங்க வந்து பாரு, யாரு வந்திருக்கான்ட்டு. ஐயோ, இந்த மனுஷன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா, மஞ்சுவை கூப்பிடுங்களேன். இருங்க மருமோனே, கூப்பிடுது. ஏம்மா மஞ்சு, இங்க வா. என்னப்பா, யாரு வந்திருக்கா? ஏம்மா இங்க வந்து பாரு. ஐயோ, இவரு வேற நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டாரு போல. இந்த மஞ்சு எங்க போய் தொலைஞ்சா? என்னப்பா, அர்ஜுனத்தான் நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன், அது என் முகத்தை பார்த்து சொன்னா என்னவா? முகத்தை கூட திருப்பி பார்க்க மாட்டேக்கா. மாமா, மஞ்சுவை கூப்பிடுங்களேன், எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். அண்ணி வருவாங்க. அர்ஜுனத்தான், இங்க பார்த்து பேசுங்களேன். ஏமா மித்ரா, மருமோனுக்கு ஏதாவது கொண்டு வாமா குடிக்கிறதுக்கு? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எப்படி இருக்கான் பாரு, பேசுறது காதலே கேட்காத மாதிரி. இருடா இரு, எவ்வளவு தூரம் தான் போறேன்னு பாப்பமே. ஏ மஞ்சு, இங்க வா. என்ன மித்ரா, என்ன? டேய் அண்ணா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் மஞ்சு. மாப்பிள்ளை எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க அண்ணே. ஐயோ, இவ என்ன இப்படி முகத்தை வச்சிட்டு இருக்கா? மித்ரா, என்ன ஆயிட்டு? இங்க வா மஞ்சு. ஏன் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் கிட்ட வா, உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏ மஞ்சு, உங்க அண்ணனை பத்தியா எப்படி வெறப்பா இருந்து பேசுறான்னு? இங்க திரும்பி முகத்தை பார்க்க கூடாதான், அதான் அப்படி இருக்கான். ஏ மஞ்சு, உங்க அண்ணன் கிட்ட உன்னை பேச சொல்லி எவ்வளவு நாள் ஆயிட்டு? எப்படி இருக்க? எப்ப பேசுவ? பேசுறேன்டி, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு அப்படிலாம் பொறுமையா இருக்கணும் அவசியம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட பேசி ஒரு முடிவு சொல்லு. ஏமா மித்ரா. என்னப்பா? ஐயோ, இவ வேற என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப நான் என்ன பண்ண? ஏமா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்லாமா? 2 பேரும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அர்ஜுனத்தா, வாங்களே சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மாமா, நாளைக்கு ஆபீஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், வந்துருங்க. ஓ அப்படியா, சரியா. ஐயோ டேய் அண்ணா, என்ன நீ முகத்தை கூட திருப்பி பார்த்து பேச மாட்டேக்கியே, நான் என்ன பண்ண? இவ வேற இப்படி மிரட்டுறா. மஞ்சு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? போ, நீ என்ன பண்ணவே தெரியாது. உங்க அண்ணனை தனியா கூப்பிட்டு போய் பேசு. டேய் அண்ணா, அர்ஜுன் இங்க வா. சரி மாமா, நான் கிளம்புறேன். மஞ்சு, இப்ப என்ன பேச போற? எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு வந்த? டேய் அண்ணா, மித்ரா உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல, அவளை பார்த்து பேசுனா என்னவா? நீ ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்க அவகிட்ட? இப்போ உனக்கு அதான் கவலையா? சரி, அதை விடு. மாப்பிள்ளை எங்க? எப்போ வருவாங்க? டேய் அண்ணா, நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடா. என்ன சொல்லுத என்ன? டேய் அண்ணா, எதுக்கு மித்ரா வேண்டாம் சொல்லுத? நீ கல்யாணம் முடிச்சுக்கோயேன் அவளை, நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. மஞ்சு, தேவையில்லாதெல்லாம் இப்ப பேசாத. மஞ்சு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. சரி, நாளைக்கு நீயும் மாப்பிள்ளையும் எப்போ வருவீங்க? டேய் அண்ணா, ஏன் அண்ணா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவளை கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கோ, நாளைக்கு நாங்க எல்லாரும் வருவோம், அப்பதான். இல்லைன்னா வர மாட்டோம். அப்படியா? அப்ப நீ வரவே வேண்டாம். டேய் அண்ணா. சரி, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு போயிட்டான். யாழ்னி, யாழ்னி, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேட் ஆகுது பாருங்க, வெளியில வாங்க. வந்துட்டோம்மா, காலையிலே கத்திக்கிட்டே இருங்கம்மா நீங்க. டி சாலினி, ரொம்ப வாய் பேசாத. நான் இவ்வளவு கத்தி கத்தி கூப்பிட்டு உனக்கு வெளியில வர மனசு வருதா? ரூமுக்குள்ளே கதவை உடைச்சிட்டு கிடக்கீங்க 2 பேரும். என்னதான் செய்வீங்களோ தெரியல. என்ன செய்வோம் கதவை உடைச்சிட்டு? இந்த சாலினி தாம்மா லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. சரி அக்கா, இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் பாத்துக்கோ. சும்மா இரு, வாயை முடிக்கிட்டு. சரிடி, நிப்பாடுங்க. 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும். சரி யாழினி, உனக்கு எப்படி இருக்கு? காய்ச்சல்லாம் சரியாயிட்டாமா? இப்ப பரவாயில்லையா உடம்புக்கலாம்? இப்ப பரவாயில்லம்மா, கொஞ்சம் உடம்புக்கு. ஆஃபீஸ்க்கு வேறு நிறைய லீவ் போட்டாச்சா, அதுக்கு தான் இன்னைக்கு கிளம்பிட்டேன்.
சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா. ஷாலினி கூட கூட்டு போலையா? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வரானா, அவ கூட போறேன். இவ கூட யாரு போவா? நான் இனி இவ கூட போவே மாட்டேன். பொடி, ரொம்ப சந்தோஷம் நீ வரலன்னு யாரு கவலைப்பட்டா இப்போ. பொடி இவளே. சரிம்மா எனக்கு லேட் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரிம்மா நானும் போயிட்டு வரேன். 2 பேரும் போறதெல்லாம் சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா பாய். சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. மேம் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆ சரி ஓகே, நான் போய் பார்க்கறேன். யார் வந்திருப்பா? நம்மள யாரோ வந்திருக்காங்க சொன்னாங்க. இங்க யாருமே இல்லையே. யாழ்னி, காணவளே நீதான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன முதலில் போனா சரியா. நீங்களா? நீங்க எப்படி இங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என் ஆபீஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாழ்னி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என் முகத்தை பார்த்து பேசு. இனி என்ன இருக்கு பேசுறதுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போயிட்டே. யாழ்னி, நீ இங்க திரும்பி பார்த்து பேசுவியா இல்லையா? என்ன பேசணும் என்ன பேசணும் சொல்லுதீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போயிட்டே. உங்க அம்மா அன்னைக்கு பேசுறதை நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நீ என் முகத்தை பார்த்து பேசுடி. ஆ பார்த்துட்டேன். இப்போ என்ன சொல்ல போறீங்களா? பொறுமையா இரு, சொல்றேன். ஆமா, அன்னைக்கு எவ்வளவு ஆசை ஆசையா நான் உனக்கு பூ வாங்கி கொடுத்தேன். ஒரு செகண்ட் நீ என்ன நினைச்சு பாத்தியா? நீ பட்டால கரெக்டா வீசிட்டு போய்கிட்டே இருக்க. ஆ அது உங்க அம்மா எப்படி பேசுனாங்க? உங்களுக்கும் மித்ராக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? பூ வாங்கி வச்சு. அவங்க பேசுவாங்க 1000. நானும் அதுக்கு சம்மதிச்சேன்னு உனக்கு தெரியுமா? ஆ பின்ன உங்க அம்மா பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஷாலினி, ஒரு நிமிஷம் நீ என்ன புரிஞ்சுக்கோ. ஒரு பக்கமா பார்த்தே பேசாத, 2 பக்கமும் பார்த்து பேசு. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்லைன்னா அவங்களுக்கு தெரியுமா? அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. உங்க அம்மா எப்படிலாம் பேசுனாங்க? அந்த மித்ரா வேற உங்களை அத்தா அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. பின்ன நான் என்ன பண்ணட்டும்? சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க முன்ன வச்சுதானே உங்களை பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் உங்க அம்மா. யாழ்னி, அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுனதையே நீயும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு ஆசையா என் காதல சொல்லிட்டு நான் உனக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு செகண்ட்ல நீ பூ எடுத்து வீசிட்டு வந்துட்ட என் முகத்தை பார்த்து. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் உடஞ்சே போயிட்டேன். ஏன் முகத்தை திருப்பிக்கிட்ட? என் முகத்தை பத்தி பேச வேண்டியது தானே? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன பேச சொல்லுறீங்க? உங்க அம்மா பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மாவே உங்க அம்மாக்கு எங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. இதுல நம்ம 2 பேரும் லவ் பண்ணதும் தெரிஞ்சு அவங்க எப்படி நம்மளை சேர்த்து வைப்பாங்க? கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்களா? யாழ்னி, நான் இவ்வளவு பொறுமையா உனக்கு எல்லாம் எடுத்து சொல்லியும் என் மனசு உனக்கு புரியலையா? எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட பேசி பழக. நான் என்ன நம்பிக்கையில பேசுவேன்? உங்க அம்மா எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யாழ்னி, ஒரு நிமிஷம் நீ என்ன பாரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ யாழ்னி. நீ ஏன் கூட தான் வாழ போற. அவங்களெல்லாம் நினைச்சு நீ பயப்படணும் அவசியமே இல்ல. யாழ்னி, உன்னை நினைச்ச மனசுல நான் யாரையும் அந்த இடத்துல நீ வச்சு பார்க்க மாட்டேன். இதுக்கு மேல எனக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நீ தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். யாழ்னி, நாளைக்கு நான் ஆபீஸ் ஓபனிங் வச்சிருக்கேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நாளைக்கு நீ கண்டிப்பா வரணும். நான் உன்னை அங்க எதிர்பார்ப்பேன். யாரென்று